எட்டயபுரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருங்க? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஞாபகம் வரும். அடுத்ததா எட்டயபுரத்தில் ஆட்டுச்சந்தை ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த வீடு தான். ஸோ டோட்டலாக நார்த் ஃபேசிங்கில் 3 சென்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி வீடு இப்போ சேலுக்கு இருக்கு. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஊர் இருக்கும். அப்படியே பின்னாடி அட்ஜாயிண்டா இந்த ஒரு அருமையான டிடிசிபி அனுமதி உள்ள லே அவுட்ல தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ ஒவ்வொன்றா உள்ள போய் பார்க்க போறோம். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ, இதுக்கு வெளியிலே நார்த் வெஸ்ட் கார்னர்ல அவுட்டர் ஸ்டேர் கேஸ் இருக்கு. அது கீழே ஒரு காமன் டாய்லெட் இந்தியன் டைப்ல அமைஞ்சிருக்கும். கிழக்கு பக்கம் வெண்டிலேஷனுக்காக கிரில் டைப்ல அழகா கொடுத்திருப்போம். உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சேஃப்டி டோர் இருக்கும், ஒரு மெயின் டோர் இருக்கும். இதை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா லக்ஸரிஸ்னா ஒரு ஹால் இருக்கும். டைலிங் வந்து 2 அடிக்கு 4 அடியில நல்லா கிளாசி ஃபினிஷ்ல பண்ணி வச்சிருப்போம். டிவி யூனிட், பூஜா யூனிட் பக்காவா இருக்கும் இந்த ஹாலு. அடுத்து வீட்டோட அக்னி மூலையில நல்ல லக்ஸரிஸா ஒரு கிச்சன் பண்ணி வச்சிருப்போம், மாடுலர் கிச்சன். இதோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 8 அடிக்கு 16 அடி சைஸ்ல ரொம்ப லக்ஸரிஸா டைனிங்கோட அமைச்சிருப்போம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் 10 அடிக்கு 16 அடியில ஒன் சைடு வால் ஃபுல்லாமே வார்ட்ரோப் யூனிட், மிரர் யூனிட் அப்படின்னு பக்காவா பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்டாச் டாய்லெட் நமக்கு வெஸ்டர்ன் டைப்ல ஃப்ளோர் மவுண்டட்ல நமக்கு வாட்டர் க்ளோசெட் பண்ணி அழகா பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு அடுத்து ஒரு 2வது பெட்ரூம் 10 அடிக்கு 10 அடியில ரொம்ப அழகா, இதுக்கு ஒரு அட்டாச்சோட சூப்பரா இருக்கும். இதுக்கும் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப் யூனிட் வச்சு பண்ணி வச்சிருப்போம். மொத்தம் 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இவ்வளவு அழகா கட்டப்பட்ட இந்த வீட்டோட பட்ஜெட் 48 லட்சம். இந்த வீடு எட்டயபுரத்துல இருந்து அப்படியே நியர்பைல ரொம்ப குடியிருப்புக்கு நடுவுல அழகான லே அவுட்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நிலம் நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடு. ஒர்த் டு பர்ச்சேஸ்.